நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் மொத்தம் 30 வார்டுகள் உள்ள நிலையில் சுமார் 60,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். சட்டமன்ற தேர்தலுக்கு பின்னர் இன்று முதல் மாதாந்திர கூட்டம் நகராட்சி தலைவர் சுசீலா மற்றும் துணைத் தலைவர் வாம்சி ராஜா தலைமையில் ஆணையாளர் கிருஷ்ணா ராம் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டம் தொடங்கியபோது அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சி முறையாக நடைபெற்று வந்த நிலையில் தலைமை பகுதியில் முதலமைச்சர் படத்தின் அருகே யார் படத்தை வைக்க வேண்டும் என்பது குறித்து கவுன்சிலர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. சில திமுக கவுன்சிலர்கள் தற்போதைய முதலமைச்சர் படத்தின் அருகே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் படம் வைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். அதே நேரத்தில் எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் எடப்பாடி பழனிசாமி படமும் வைக்கப்பட வேண்டும் என்று கோரினர். இதனையடுத்து இரு தரப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. எதிர்கட்சி தலைவர் படமும் வைங்க, முதலமைச்சர் படமும் வைங்க, இல்லைன்னா நாங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். வச்சா எல்லா படமும் வைங்க, இல்லைன்னா எல்லா படமும். சரிங்களா? அப்ப எங்களுக்கு அந்த உரிமையை நீங்க கொடுக்கணும். அது எங்க உரிமை. சரிங்களா? நீங்க வச்சீங்கன்னா எங்க தலைவர் வைங்க. அதிகாரிகள் தலையிட்டு நிலைமையை சமாதானப்படுத்த முயன்ற போதும் உடன்பாடு ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் சில கவுன்சிலர்கள் தாங்களாகவே தலைவர்களின் படங்களை மாட்டி வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த செயலால் ஆணையாளர் அதிருப்தி அடைந்து கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்ததாக கூறப்படுகிறது. பின்னர் நிலைமை மேலும் சிக்கலானதால் கட்சி பிரதிநிதிகள் தங்களது தலைவர்களின் படங்களை மாட்டி வைத்துவிட்டு கோஷமிட்டதால் நகராட்சியில் பரபரப்பு நிலவியது. பின்னர் அதிகாரிகள் மீண்டும் தலையிட்டு சூழ்நிலையை கட்டுப்படுத்தினர். இறுதியில் அனைத்து தலைவர்களின் படங்களும் முறையாக சுவற்றில் அமைக்கப்பட்ட பிறகு கூட்டம் தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது.